ஒரு குடும்பத்தில் 5 பேர் உள்ளார்கள். அப்பா அம்மா 3 பசங்க. இந்த 3 பசங்கள பாத்தீங்கன்னா 2 பசங்க வேலைக்கு போறாங்க. ஒருத்தர் கார் டிரைவரா இருக்கார், இன்னொருத்தர் கொத்தனாரா இருக்காரு. இதுல ஒரு பையன் மட்டும் வேலைக்கே போல. பல வேலை கிடைக்கிறது, ஆனால் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலேயே இருக்கிறோமன், எந்த வேலைக்கும் போறது இல்ல. இப்ப இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா 2 பேரு தான் சம்பாதிக்கிறாங்க. 2 பசங்க சம்பாதிக்கிறார். இப்ப இந்த அப்பா என்ன சொல்றாரு, அந்த சம்பாதிக்கிற 2 பசங்க கிட்ட இருந்து ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கி இந்த வேலை செய்யாத பையனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான். இந்த பையன் வேணும்னே எந்த வேலைக்கு போக மாட்டான். நிறைய வேலை வேணாலும் இருக்குது, நிறைய வேலை இருக்கு. ஆனா எந்த வேலைக்கு போகாம வீட்ல வெட்டியா உட்கார்ந்திருக்கும் இந்த அப்பா என்ன பண்றாரு, வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்ற அவங்க கிட்ட இருந்து மாசம் 500 வாங்கி எந்த வேலைக்கும் போகாத இவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன். இது நியாயமா? இதேதான் நம்ம நாட்டிலே நடக்குது. அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க, அந்த வேலை செஞ்சு அதிலிருந்து டாக்ஸ் கட்டுறாங்க. இந்த டாக்ஸ் மணியை எடுத்து எதுக்கும் உதவாத வேலைக்கு போகாத இந்த 1000 ரூபாய் தராங்க. உண்மையாவே அவங்க உழைத்து சம்பாதிக்கணும், அதை விட்டு இது மாதிரி இலவசமாக தரக்கூடாது. உண்மையாவே இந்த 1000 ரூபாய் யாருக்கு தரலாம்னா எந்த வேலைக்கு போக முடியாத அதான் முதியோர், ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, இல்லன்னா ஊனமுற்றவர்கள். மத்தவங்களுக்கு எல்லாம் தரக்கூடாதுங்க. வேணும்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும். நாட்டுல வேலையா இல்ல, எவ்வளோ வேலை இருக்குது, அந்த வேலைக்கு போய் அவங்க 5000 10,000 சம்பாதிக்கட்டுமே. எதுக்கு இலவசமா தரணும்? இந்த 1000 ரூபாய் வாங்குற யாரும் எந்த டாக்ஸ் கட்டறது இல்ல. ஒரு 1,34 லட்சம் பேர் இருக்காங்க, மீதி இருக்கிற 6 கோடி பேரு டாக்ஸ் கட்டுறாங்க. அந்த டேக்ஸ் மணி எடுத்து ஒன்னுக்கும் உதவாத இந்த 1 கோடி பேருக்கு தராங்க.